சொல்லுவது அறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்து அருளி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி போற்றி என்று அம்பலக்கூத்தன் திருவடிகளை வணங்கி இந்த இனிய காவியத்தை தந்த சேக்கிழார் பெருமானை தூக்குசீர் திருத்தொண்டத்துறை பெரிவாக்கினார் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி இருத்துவாம் என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளையும் போற்றி கொண்டு நாம் நமிநிமிந்தி அடிகளுடைய வரலாற்றுக்குள்ளே செல்லலாம். கடந்த 2 வாரங்களில் அவருடைய பிறப்பு ஏமப்பேரூர் என்கின்ற தலத்திலே அவர் பிறந்தவர் என்பதும், அவர் சைவ நீற்று நெறியிலே வைதீக அந்தணராக வேள்வி செய்கின்ற அந்தணராக அந்த மரபிலே தோன்றியவர் என்பதையும், அதோடு ஆகமப்படி சிவபூசை செய்கின்ற திருநீற்று அடைவே மெய்ப்பொருள் என்று அறியும் துணிவினார் என்பதும், சாமகண்டர் செய்ய கழல் வழிபட்டு ஒழுகும் தலைமை நிலை யாம இரவும் பகலும் உணர்வு ஒழியா இன்பம் எய்தினார் என்று சேக்கிழார் அவரை பற்றி சொல்லுகிறார். திருநீற்றின் மீது மாறாத பக்தி கொண்டவர் சாமகண்டராகிய சிவபெருமானுடைய திருவடிகளை இரவும் பகலும் வணங்குவதும், எப்பொழுதும் பெருமானுடைய அந்த திருவடியையே நினைந்து நிற்கக்கூடிய அந்த அன்பு உணர்விலே இருக்கக்கூடியவராகவும் அவர் இருந்தார் என்கின்ற செய்தியை சொல்லுகிறார். நீலநக்கரை சொல்லுகின்ற பொழுது பூசனை நிரம்பியும் அன்பினால் நிரம்பார் என்று திருநீலநக்கரை சொல்லுவார். அதே போன்று இங்கே நமிநந்தி அடிகளும் காலையும் மாலையும் இறைவனை சிவபூசை செய்தாலும் மற்ற நேரங்களிலும் அவனுடைய திருவடியை மறவாமல் அன்பினாலே அவன் திருவடியை நினைக்கின்ற பாங்கில் இருந்தார் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர் திருவாரூர் ஆலயத்திற்கு சென்று பெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறார். இந்த ஏமப்பேரூர் என்பது திருவாரூருக்கு பக்கத்தில் சுமார் ஒரு 3-4 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஆகவே தினந்தோறும் ஏமப்பேரூரிலிருந்து அவர் திருவாரூருக்கு சென்று புற்றிடங்கொண்டாரை வணங்குகின்றதை ஒரு நியமமாக வைத்திருந்தார். அந்த வகையிலே ஒரு நாள் அவர் திருவாரூர் சென்று புற்றிடங்கொண்டாரை வணங்கி பணிந்து நன்னி இறைஞ்சி அன்பினால் நயப்புற்று எழுந்த காதலுடன் அன்னலாரை பணிந்து எழுவார். அடுத்த நிலைமை குறிப்பினால் பண்ணும் தொண்டின் பாங்கு பல பயின்று பரவி விரவுவார். எண்ணில் தீபம் ஏற்றுவதற்கு எடுத்த கருத்தின் இசைந்து எழுவார் என்று ஒரு நாள் நடைபெறுகின்ற செய்தியை சேக்கிழார் தொடங்குகிறார். ஆலயத்துக்கு சென்றவர் புற்றிடங்குண்டாரை வணங்கி அந்த திருவாரூர் ஆலயத்தின் வளாகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அறநெறி அப்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்நிதியிலே சென்று வணங்கி வழிபாடு செய்து அங்கே தங்கி சரியையாதி தொண்டுகளை எல்லாம் திரு அலகிடுதல், திரு பள்ளித்தாமம் சார்த்தல் முதலான பணிகளை எல்லாம் செய்கிறார். மாலை பொழுது வருகிறது. மாலை பொழுது வந்தவுடன் அவர் ஆலயத்திலே திருவிளக்கு ஏற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது. ஆகவே அந்த எண்ணம் ஏற்பட்ட பிறகு அங்கிருந்து தன்னுடைய வீட்டிற்கு சென்று விளக்கிற்கான நெய் எடுத்து வருவதற்கு காலதாமதமாகும், அதற்குள் இரவு பொழுதாகிவிடும் என்பதனாலே அருகிலே இருக்கக்கூடிய வீடுகளிலே சென்று கொஞ்சம் நெய் வாங்கி விளக்கை ஏற்றலாம் என்ற எண்ணத்திலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்கு சென்று கேட்கிறார். நெய் வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் அவர் சென்ற வீடு அமணர் மனை ஆயிற்று. அவர் சென்று கேட்ட வீடு ஒரு சமணர்களுடைய வீடாக இருந்தது. அவர்கள் அவருக்கு பதில் சொன்னார்கள், கையில் விலங்கு கனல் உடையார் தமக்கு விளக்கு மெய் காணும், நெய் இங்கு இல்லை, விளக்கு எரிப்பீராகில் நீரை முகந்து எரியும் என்று அந்த சமணர்கள் இவரை கேலி செய்தார்கள். கையிலேயே விளக்கை நெருப்பினை வைத்திருக்கக்கூடிய பெருமானுக்கு நீர் ஒரு விளக்கு போடணுமா என்று நக்கலாக கேலியாக பேசினார்கள். அப்படி ஏற்ற வேண்டும் என்றால் தண்ணியை எடுத்து, குளத்தில் இருக்கும் தண்ணீரை எடுத்து கொண்டு போய் ஏற்றுக என்று அவர் மனம் நோகும்படி பேசினார்கள்.
அவர்கள் பேசியது அவரை மட்டுமல்ல, அவருடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அவர்கள் அவ்வாறு கேலி பேசியதாக அவர் எண்ணினார். ஆகவே அதை அந்த வருத்தத்துடன் புற்றிடங்குண்டார் சந்நிதிக்கு வந்து அவர்கள் பேசியதை நினைந்து வருந்தி அழுத பொழுது பெருமான் ஆகாயத்திலே அசிரீரியாக ஒரு செய்தி, இந்த குளத்திலே இருக்கும் தண்ணீரை கொண்டு வந்து ஏற்றுக என்று ஒரு அசிரீரி ஒலித்தது. அதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தேவாசிரிய மண்டபத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சங்கு தீர்த்தம் என்ற அந்த குளத்திலிருந்து சிவபெருமானுடைய திருநாமத்தை உச்சரித்து தண்ணீரை எடுத்து கொண்டு வந்தார். சென்னி மிசை நீர் தரித்த பிரான் அருளே சிந்தை செய்து எழுவார், நல் நீர் பொய்கை நடுப்புக்கு நாதர் நாமம் நவின்றியற்றி. இது ஒரு செய்தி. எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னாலும் இறைவனுடைய திருநாமத்தை ஓதி அவனுடைய அருளை நினைந்து அந்த செயலை நாம் செய்தால் அந்த செயலை முற்றுவிக்கும் பொறுப்பு இறைவனுக்கு ஆகும் என்பதனால இங்கே அதை சேக்கிழார் காட்டுகிறார். நாதர் நாமம் நவின்று ஏத்தி அந்நீர் முகந்து கொண்டு ஏறி அப்பர் கோயில் அடைந்து அகலுள் முன்னீர் உலகம் அதிசயிப்ப முறுக்கும் திருமேல் நீர் வார்த்தார். அந்த தண்ணீரை, குளத்து தண்ணீரை எடுத்து கொண்டு வந்தார். அறநெறி ஆலயத்திலே விளக்கிலே திரியை போட்டு அந்த தண்ணீரை ஊற்றினார். உலகம் அதிசயிக்குமாறு இதுவரையில் யாரும் அறியாத, யாரும் கேட்டறியாத, கண்டறியாத ஒரு அதிசயமாக நெருப்பினை எரிக்கக்கூடிய நீரே நெருப்பு எரிவதற்கு துணை நிற்கும் எண்ணெயாக ஆன ஒரு அதிசயம் இந்த உலகத்திலே இதுவரை யாரும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம். முன்னீர் உலகம் அதிசயிப்போம். முன்னீர் என்ற 3 பக்கமும் நீரால் சூழ்ந்த இந்த உலகமே இதை கேட்டு அதிசயிக்கலாம். அந்த மாதிரி முன்னீர் உலகம் அதிசயிப்பை உயர்த்தினார். சோதி விளக்கு ஒன்று ஏற்றுதலும் விடியும் மலம், சோதி விளக்கு ஒன்று ஏற்றுதலும் சுடர்விட்டு எழுந்தது அது நோக்கி ஆதி முதல்வர் அறநெறியார் கோயில் அடைய விளக்கேற்றி ஒரு அகலிலே கொண்டு வந்து அந்த தண்ணீரை ஊற்றினார். அந்த விளக்கு பிரகாசித்து எரிந்தது. என பெருமானுடைய திருவருள் அங்கே தலை நிற்கிறது. பெருமான் அருள் செய்திருக்கிறார். இக்குளத்து நீரை முகந்து கொண்டு ஏற்றும் என்று சிவபெருமான் அருள் செய்தமையினாலே நெய் இல்லாமலே அந்த விளக்கு தண்ணீரிலே எரிந்தது. அந்த விளக்கு, அதை சோதி விளக்கு ஒன்று ஏற்றுதலும் அது எரிந்ததை பார்த்தார். மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். ஆதி முதல்வர் அறநெறியார் கோயில் அடைய விளக்கேற்றினாராம். அப்போ இரவு மாலை பொழுது வந்து விட்டது. விளக்கேற்றுகின்ற நேரம் வந்ததுனால அறநெறி ஆலயம் முழுவதும் ஆங்காங்கே அகல் விளக்கை வைத்து தண்ணீரையே நெய்யாக ஊற்றி அந்த விளக்குகளை ஏற்றினாராம் நமினந்தேடிகள். ஏதம் நினைந்த அருகந்தர் எதிரே எந்த அமணர்கள் நக்கல் செய்தார்களோ, கேலி செய்தார்களோ, தண்ணியை ஊற்றி விளக்கேற்றியா சிவபெருமானுக்கு என்ன விளக்கு போடணும்னு அவசியமா என்று நக்கல் செய்த அந்த அமணர்கள் எல்லோரும் பார்த்து வியக்குமாறு அவர்கள் அதிசயிக்கும் வண்ணமாக ஏதம் நினைந்த அருகந்தர், அருகந்தர்னா சமணர்கள், அருகந்தர் எதிரே முதிரும் கலிப்புடன் அவங்கெல்லாம் இப்போ சொன்னதுக்கு தாங்கள் சொன்ன வார்த்தையை நினச்சி அதிர்ச்சி அடைந்து இப்போ நடக்கிற செய்தியை பார்க்குறாங்க. தண்ணியில் விளக்கெரியுது, எண்ணெய் இல்லாமல் விளக்கெரியுது என்பதை பார்த்து அவர்களெல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆனால் இவர் வந்து பெருமான் திருவருள் அருள் செய்து அந்த அருளானது விளக்கு பிரகாசமாக எரிகிறதே என்று இவர் ஆனந்தப்பட்டார், சந்தோஷப்பட்டார். நாதல் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடு அறிய. சேக்கிழார் மிக அழகாக ஒரு வார்த்தையை இங்கே போடுகிறார். திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடு அறிய. இந்த வார்த்தையை சேக்கிழார் எங்கிருந்து எடுக்கிறார் என்றால், நமினந்தேடிகளுக்கு பின்னாலே வந்த அப்பரடிகளாகிய திருநாவுக்கரச பெருமான் திருவாரூர் பதிகம் ஒன்றிலே இதை பதிவு செய்கிறார். நமினந்தேடிகளுடைய அந்த பெயரை குறிப்பிட்டு, நாரூர் நறுமலர் நாதன் அடித்தொண்டன் நம்பி நந்தி நீரால் திருவிளக்கு இட்டமை நீள்நாடு அறியும் அன்றே. நமினந்தி இந்த விளக்கை தண்ணீரை ஊற்றி விளக்கை ஏற்றினான் என்ற செய்தி கொஞ்சமாக எல்லா இடங்களிலும் பரவி நாடு முழுவதும் எல்லோரும் அதை அறிந்து கொண்டார்கள். அதை
பின்னாடி அப்பரடிகள் பாடுகிறார், திருவிளக்கு இட்டமை நீள் நாடு அறியுமன்றே என்று தேவாரத்திலேயே பெருமானை சிவபெருமானை பற்றி புகழ்ந்து பாடுகிற தேவாரத்தில் நரஸ்துதி என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி மனிதரை பாடியிருப்பது இவரை அப்பரடிகள் பாடுகிறார். நம்பி நந்திகளை பற்றி தேவாரத்திலேயே பாடப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையை கொண்டுதான் சேக்கிழார் இங்கே திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடு அறிய என்று பாராட்டுகிறார். அப்படி நிறையும் பரிசு திருவிளக்கு விடியும் அளவும் நின்றெறி. இப்போ சாயந்தரம் நேரம் விளக்கு ஏற்றினார். இப்போ அந்த சன்னிதானம் முழுவதும், அறநெறி ஆலயம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் அகல் விளக்கை வைத்து திரி போட்டு தண்ணீரை ஊற்றி அதை நன்கு எரிய செய்தார். கொஞ்சம் நேரம் ஆச்சு. எரிந்த பிறகு தன்னுடைய மனைக்கு திருமணம் வீட்டுக்கு வரணும் என்பதனால விடியும் அளவும் நின்று எரிய குறையும் தகழிகளுக்கு எல்லாம் கொள்ள வேண்டும் நீர் வார்த்து. தகழின்னு சொன்னால் அகல் விளக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த அகல் விளக்கு தகழின்னு சொல்கிறது. அப்போது இரவு முழுவதும் இந்த விளக்கு எரியட்டும் என்று எல்லாவற்றுக்கும் தேவையான அளவுக்கு ஓரளவு நிதானமாக அந்த விளக்குகள் எரிகின்ற, இரவு முழுவதும் விடிய விடிய எரியுமாறு எல்லாவற்றுக்கும் தண்ணீரையே ஊற்றினார். கொள்ள வேண்டும் நீர் வார்த்து. அதற்கு பிறகு மறையின் பொருளை அரிசிக்கும் மனையின் நியதி வழுவாமல் உறையும் பதியின் அவ்விரவே அணைவார் அணிப்புற்று ஒழிப்பார். அந்த விளக்குகளுக்கெல்லாம் தேவையான தண்ணீரை ஊற்றி இரவு முழுவதும் அவைகள் எரியுமாறு ஏற்பாடுகளை செய்துவிட்டு மனையின் நியதி வழுவாமல் உறையும் பதியின் தன் இல்லத்திலே செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்காக அங்கிருந்து மீண்டும் ஏமப்பேரூருக்கு வந்தாராம். இந்த மனையின் நியதி வழுவாமல் என்பது தனது வீட்டில் இருந்து நித்தம் நியமமாக செய்கின்ற ஆன்மார்த்த பூசைகள். இது தீட்சை எடுத்தவர்களுக்கு தெரியும். சமய தீட்சை, விசேட தீட்சை, இந்த மாதிரி தீட்சைகளை எடுத்தவர்களுக்கு காலையும் மாலையும் இறைவனை வழிபட வேண்டிய கடப்பாடு உண்டு. அது அந்த குறிப்பிட்ட காலத்தில் செய்வார்கள். அந்த நேரங்களிலே அதை செய்ய வேண்டும். காலையிலும் மாலையிலும் செய்ய வேண்டும். அந்த மாதிரி இவர் நம்ம முன்னாடியே பார்த்தோம், யாம இரவும் பகலும் பகல் நேரத்திலும் உணர்வொழியா இன்பம் எய்தினார் என்று ஏற்கனவே பார்த்தோம். அந்த மாதிரி பகலிலும் இரவிலும் சிவபெருமானை நியமத்தோடு அந்த உரிய காலத்துக்குள்ளே பூசை செய்ய வேண்டும் என்பது. இரவு மிகுந்த நேரம் சென்று பூசை செய்ய முடியாது. நமக்கு சரியும் சாதாரணமாக இப்போ சிவாலயங்கள்லாலும் கூட ஒரு 8 மணிக்கெல்லாம் அர்த்தசாம பூசை என்று 6வது காலத்து பூசையை முடித்து விடுவார்கள். 8 மணி 8:30 மணிக்குள்ளே ஆலயங்களில் பூசை முடித்து திருக்கதவை அடைத்து விடுவார்கள். அதே மாதிரி இல்லங்களிலும் ஆன்மார்த்த பூஜை செய்கின்ற போது காலை பூசை விடியற்காலை நேரத்தில் அல்லது முன்பொழுதிலேயே, அதே மாதிரி மாலை பூசையும் மாலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் நம்ம அந்த பூசையை செய்ய வேண்டும். அந்த ரொம்ப காலம் கடந்து நள்ளிரவிலே செய்ய முடியாது. ஆனால் இதில் ஒரு குறிப்பு சொல்லுகிறார்கள், ஆச்சாரிய அபிடேகம் பெற்றவர்களுக்கு நள்ளிரவிலும் ஒரு பூசை உண்டு என்று சொல்லுகிறார்கள். நமக்கு அது சரியாக எனக்கு தெரியலை. ஆச்சாரிய அபிடேகம் பெற்ற குருமார்கள் அந்த 6 காலத்திலும் பூசை செய்கின்ற ஆலயங்கள் பூசை உண்டு. அவர்களுக்கு நள்ளிரவிலும் ஒரு பூசை உண்டு என்று சொல்லுகிறார்கள். இங்கே இவர் மாலை நேர பூசையை முடிப்பதற்காக மனையின் நியதி வழுவாமல் என்று சேக்கிழார் அதை காட்டுகிறார். அந்த ஆன்மார்த்த பூசையை செய்வதற்காக இப்போ திருவாரூர் கோயிலுக்கு சென்று அவர் வணங்குவது என்பது பரார்த்த பூசை. சிவஞான போதத்தில் 12ஆம் சூத்திரம் ஆலய வழிபாடும் அவசியம் என்று சொல்லும். செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பருடு மறி மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுமே என்று சிவஞான போதம் சொல்லும். அந்த மாதிரி ஆலய வழிபாடு செய்வதும் அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கிறதுனால இவர் தினந்தோறும் திருவாரூர் ஆலயத்திற்கு சென்று பரார்த்தமான பூசை செய்தாலும் தன்னுடைய வீட்டிலே ஆகம விதிப்படியான ஆன்மார்த்த பூசையை செய்தார். அப்போ அந்த பூசை பகலிலும் இரவிலும் செய்ததினாலே யாம இரவிலை பூசை செய்வதற்காக அறநெறி கோயிலிருந்து தன் வீட்டிற்கு திரும்பினார். உறையும் பதியின் அவ்விரவே அனைவார் பணிவுற்று ஒருப்பட்டார். பெருமானை வணங்கி வீழ்ந்து வணங்கி அனுமதி பெற்று கொண்டு
தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பினார். இரவு சென்று தம்பதியில் எய்தி மனைப்புக்கு என்றும் போல் விரவி நியம தொழில் முறையை விமலர் தம்மை அரிச்சித்து வீட்டிற்கு வந்தார். ஆன்மார்த்த பூசைகளை முறையாக செய்தார். பரவி அமுது செய்தருளி இரவு உணவை உட்கொண்டார். பள்ளி கொண்டு தூங்கினார். புலர் காலை அரவம் அணிந்தார். பூசை அமைத்து ஆரூர் நகரின் மீண்டடைந்தார். இந்த புலர்காலை என்பது நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு இப்போ சொல்லுகிறோம். விடியற்காலை நேரத்தில் காலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய அந்த காலத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். சில பேர் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை உள்ளது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். பொதுவாக விடியற்காலை நேரம் என்று சொல்லுவது அந்த 4:30 6 மணி வரை உள்ள காலம். அந்த புலர்காலையில் அரவம் அணிந்தார். பூசை அமைத்தார். அரவத்தை பாம்பை அணிந்திருக்கக்கூடிய பெருமானுடைய ஆன்மார்த்த பூசையை தான் செய்கின்ற பூசையை செய்து பொழுது விடிந்தவுடன் திருவாரூருக்கு அணைந்தார். மீண்டும் அந்த திருவாரூர் ஆலயத்திற்கு வந்தார். மறுபடியும் என்ன செய்தார்? அந்த அறநெறி ஆலயத்தில் வந்து வணங்கி அறநெறியார் மகிழும் கோயில் வலம் கொண்டு அந்த அறநெறி ஆலயத்தை வலமாக சுற்றி வந்து கீழே விழுந்து வணங்கி சிந்தை மகிழ பணிந்து பெருமான வணங்குகின்ற பொழுது அந்த வணக்கம் மகிழ்ச்சியோடு செய்யப்பட வேண்டும். நமக்கு அந்த மாதிரி செய்கிறோமாங்கிறத அவரவர்கள் கேட்டுக்க வேண்டியதுதான். எல்லா விதமான கவலைகள், எல்லா விதமான பிரச்சனைகள், வேண்டுதல்கள் இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம பெருமானை வணங்குகிறோம். இங்கே இவர் காட்டுகின்றது பெருமானை பெருமானுக்காகவே வணங்க வேண்டும். ஒரு வேடிக்கையாக சொல்லுவார்கள், என்ன வேணும்னு சாமி கேட்டானா, ஒன்றும் வேண்டான்னு ஒருத்தர். இந்த உன்னை பற்றி பாடுகிற, உன்னை புகழ்கிற இந்த இது போதும், வேற பொண்ணு வேண்டாம், பொருளும் வேண்டாம், முக்தி கூட வேண்டாம், வீடு வேறு கூட வேண்டாம், உன்னை பாடுகின்ற இந்த நிலை போதும், இந்த ஆனந்தம் இருக்க, உன்னை புகழ்ந்து பேசுகிற இந்த ஆனந்தம் போதும்னாராம். அந்த மாதிரி சிந்தை மகிழ பணிந்து நம்முடைய மனதில் பெருமானை வணங்குகின்ற பொழுது, பூசை செய்கின்ற பொழுது ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கணும். அந்த சந்தோஷத்தை என்றும் நிலைக்குமாறு பெருமான் அருள் செய்வார். அதை அவ்வாறு எழுந்து புறம்பும் உள்ளும் திருப்பணிகள் முந்த முயன்று வழக்கம் போல அந்த சரியையாதி தொண்டுகள், ஆலயத்தை சுத்தம் செய்தல், மாலை கட்டுதல், திரு அமுது தயாரித்தல் முதலான இந்த வேலைகளை எல்லாம் பகலெல்லாம் செய்து முடித்தார். மறுபடியும் மாலை பொழுது வந்தது. மறையவனார் அந்தி அமையத்து அரிய விளக்கு எங்கும் ஏற்றி அடிபுணுவார். நேற்றைக்கு தான் பெருமானுடைய திருவருள் தண்ணியை ஊற்றி விளக்கு ஏற்றி பார்த்துட்டாரு. பெருமானுடைய திருவருள் அணிந்துட்டார். இப்போ அதனால அதே மாதிரி சாயந்தர நேரம் ஆச்சு. விளக்குகள் எல்லாத்தையும், அகழ்களை எல்லாத்தையும் எடுத்தார், திரும்பி விட்டார். அடிச்சு சொன்னாரு, நான் அடிச்சு சொன்னேன். அம்மா மியூட்ல போட்டுக்குங்கம்மா. அந்த மாதிரி விளக்குகளை அரிய விளக்கு எங்கும் ஏற்றி அடிபணுவார். பெருமான் சேக்கிழார் அரிய விளக்கு என்று ஒரு செய்தியை அங்கு சொல்லுகிறார். இந்த அரிய விளக்கு அப்படின்னு சொன்னால் மற்ற விளக்கு மாதிரி இப்போ அந்த விளக்கு இல்லை. மற்ற விளக்குக்கெல்லாம் நெய் ஊற்றணும். ஆனால் இந்த விளக்குக்கு அந்த நெருப்பை அணைக்கின்ற நீரே நெய்யாக ஆயிடுச்சு. நெருப்பை அணைக்கும் நீரே நெய்யாகி நெருப்பு சுடர் விட்டு எரிகிறது. அதனால இது அரிய விளக்கு என்று சேக்கிழார் அதற்கு ஒரு அடை கொடுக்கிறார். அந்தி அமையத்து அரிய விளக்கு எங்கும் ஏற்றி அடிபணிவார். இப்போ இந்த அடுத்த நாள் இப்படி அவருக்கு அது வழக்கமாகி போனது. தினந்தோறும் காலையில், புலர்காலையில் தனது வீட்டிலே ஆன்மார்த்த பூசையை முடித்து பொழுது விடிந்தவுடன் திருவாரூருக்கு வந்து அறநெறியப்பர் ஆலயத்திலே பகல் முழுவதும் சரிகை தொண்டுகளை செய்து மாலை நேரத்திலே திருவிளக்கு ஏற்றி தண்ணீரை முகந்து ஊற்றி திருவிளக்கு எரித்து திரும்பும் மீளும் ஏமப்பேரூர் தன் இல்லத்திற்கு வந்து இரவு பூசையை, ஆன்மார்த்த பூசையை முடித்து அமுது உண்டு பள்ளி கொண்டு வழக்கமாக அவர் ஆறிப்போனது. பண்டு போல பல நாளும் பயிலும் பணி செய்து அவர் ஒழுக தண்டி அடிகளால் அமனர் கலக்கம் விளைந்து சார்பில் அமன் குண்டர் அழிய ஏழ் உலகும் குளவும் பெருமை நிலவியதால்
அண்டர் பெருமான் தொண்டர்கழல் அமரர் பணியும் அணி ஆரூர். இதில் சேக்கிழார் ஒரு செய்தி சொல்கிறார். நமக்கு 63 நாயன்மார்களில் இப்போ நமிநந்தி அடிகள் ஒரு நாயனார், அதுபோல தண்டி அடிகள் என்பவரும் ஒரு நாயனாராக நமக்கு வரலாறு இருக்கிறது. இந்த தண்டி அடிகளும் நமிநந்தி அடிகளும் ஒரு காலத்தில் இருந்தவர்களாக நமக்கு இங்கே தெரிகிறது. தண்டி அடிகளுடைய வரலாறு பின்னாடி வருது. நம்ம திருஞான சம்பந்தருக்கு பிறகு நம்ம அதை விரிவாக அவருடைய வரலாற்றை நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே சேக்கிழார் சொல்லுவது, அந்த தண்டி அடிகள் என்பவர் திருவாரூரிலே பிறந்தவர். பிறக்கும் போதே கண் பார்வை அற்றவராக அவர் இருந்தார். ஆனால் திருவாரூர் பெருமானிடத்திலே மிகுந்த அன்பும் பக்தி, நமிநந்தி அடிகளைப் போலவே அவரும் மிகுந்த ஒரு பக்தி உண்டவராக இருந்தவர். அவர் பெருமானுக்கு கைங்கரியம் தொண்டு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று திருவாரூர் ஆலயத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய திருக்குளம், இன்றைக்கு நம்ம பார்க்கிற இந்த கமலாலயம் என்று சொல்லக்கூடிய திருக்குளம், அதை தூர்வாரி குளத்தை தூய்மை செய்து அகலப்படுத்தி அதை சுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணினார். தெரியாது. அப்போ என்ன ஏற்பட்டதுனாக்கா, சென்ற வாரமே நான் சொன்னேன், அந்த கமலாலய குளமானது இப்போ நம்ம பார்க்கிற அளவுக்கு குளமாக ஒரு சிறு குட்டை போல இருந்தது. குளத்தினுடைய பகுதிகள் 4 புறமும் அமணர்கள் தங்களுடைய வீடுகளையும் பள்ளிகளையும் கட்டி கொண்டு ஆக்கிரமித்து கொண்டு அந்த குளத்திற்குள்ளே இறங்குவதற்கோ பயன்படுத்துவதற்கோ தடை விதித்து கொண்டு அவர்கள் தொல்லை செய்து கொண்டிருந்தார்கள். நம்ம முன்னாடி பார்க்குறோம், நம்பிநந்தியர்கள் நெய் கேட்க போன போதும் அந்த மாதிரி ஒரு சமணருடைய வீட்டில் போய் தான் அவர் கேட்டு இந்த வார்த்தையை கேட்டார். இப்போ தண்டியடிகள் என்ற தொண்டு செய்யணும் போதும் சுற்றி இருந்த அந்த அமணர்கள் எல்லாம் அவரை கேலி பேசினார்கள். அவர் என்ன செய்தார், குளத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு குச்சியை ஊன்றி, குளத்தினுடைய கரைக்கு ஒரு குச்சியை ஊன்றி, 2க்கும் நடுவில் ஒரு நீண்ட கயிறை கட்டி கொண்டு, கண் தெரியாதவர் ஆகவே குளத்தின் கீழே இறங்கி மண்ணை அள்ளி கொண்டு அந்த கயிற்றை தடவி கொண்டே கரைக்கு மேலே மண்ணை கொட்டி அப்படி அந்த குளத்தை அவர் தூர்வாரினார், சுத்தப்படுத்தி அகலப்படுத்தினார். ஆனால் இந்த அமணர்கள் அவரை கேலி செய்து கிண்டல் செய்து அவர் ஊண்டியிருந்த குச்சியை பிடுங்கிவிட்டு அந்த கயிற்றையும் தொலைத்து விட்டு அவர் செயலை செய்ய விடாமல், அந்த திருத்தொண்டை செய்ய விடாமல் தடுத்து சொன்னார்கள். அதனாலே அவர் பெருமானிடத்தில் வருத்தப்பட்டு அவர்களிடத்திலே ஒரு வாக்குவாதம் எழுந்தது. அந்த வாக்குவாதத்தின் போது, என் கண் பார்வையை நான் பெறுவேன், நீங்கள் கண்ணை இழப்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அந்த அமணர்கள் எல்லாரும், எங்கே கண் உனக்கு வந்துடுமா பார்ப்போம், நீ பிறவி குருடன், கண் வருமா பார்ப்போம், உன் சிவபெருமான் கண்ணை கொடுத்துட்டா நாங்கள் இந்த ஊரை விட்டே போயிடுறோம் என்று அவர்கள் எல்லோரும் அவருக்கு மறு வார்த்தை சொன்னார்கள். ஆகவே பெருமானிடத்தில் அவர் அழுதார். இந்த மாதிரி செய்கின்ற செயலுக்கு ஊறு விளைக்கிறார்களே, உனக்கு ஒரு திருக்குளம் அமைக்க விடாமல் தடுக்கிறார்களே, இந்த அமணர்களை நீ ஏதும் செய்யவில்லையா என்று ஒரு வருத்தத்தோடு இருந்து எனக்கு கண் பார்வையை தந்தருள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த செய்தி அரசனுக்கு போகிறது. இந்த செய்தி ஏற்கனவே நம்பிநந்தி அடிகள் தண்ணீரினாலே விளக்கரிக்கிறார் என்ற செய்தியும் சோழ மன்னனுக்கு போகிறது. இப்போது தண்டி அடிகள் திருக்குளம் அமைக்க விடாமல் சமணர்கள் தடுத்து அவருக்கு தொல்லை கொடுக்கிறார்கள் என்ற செய்தியும் அரசனுக்கு போகிறது. அதனாலே அரசன் ஒரு நாள் அங்கே வருகின்ற பொழுது, அன்றைக்கு தண்டியடிகள், இன்றைக்கு நான் சிவபெருமான் அருளினாலே கண் பார்வை பெறுவேன் என்று அவங்களுக்கு ஒரு சேலஞ்சு மாதிரி பண்ணுறார். எல்லாரும் குளத்து கரையில் நிற்கும்போது அரசனும் நின்று, எங்கே நீர் வேண்டிக் கொண்டபடி பெருமானிடத்தில் வேண்டும், கண் பார்வை வரட்டும் என்று தண்டியடிகள் பெருமானை பிரார்த்திக்க கண் பார்வை அவருக்கு கிடைக்கிறது. அவருக்கு கண் பார்வை கிடைத்தவுடனே பிறவி குருடனாக இருந்த தண்டியடிகளுக்கு கண் பார்வை கிடைக்கிறது. அதை பார்த்து அமணர்கள் எல்லோரும் அச்சப்பட்டார்கள். அவர்கள் ஏற்கனவே சொன்ன வார்த்தையின்படி இப்போ அரசன் அவர்கள் அனைவரையும் அந்த குளக்கரையிலிருந்து அவர்களை துரத்தி விட்டான். இதுதான் சேக்கிழார் இங்கே குறிப்பிடுகிறார். தண்டி அடிகளால் அமணர் கலக்கம் விளைந்து என்றது. அமணர்கள் அந்த கலகத்தை செய்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் அங்கிருந்து துரத்தி விட்டு குளத்தை அகலப்படுத்தி தண்டியடிகள் செய்த அந்த தொண்டுக்கு ஊக்கப்படுத்தினான் சோழ அரசன்.
இந்த செய்தி நடக்கின்ற பொழுது இங்கே இவர் நமினந்தேடிகள் தண்ணீரினால் விளக்கரித்து கொண்டிருக்கிறார். இப்படி ஆலயத்துக்குள்ளே ஒரு அதிசயம் நடக்கிறது. ஆலயத்திற்கு வெளியே திருக்குளத்தில் கண் பார்வை இல்லாதவருக்கு கண் பார்வை கிடைக்கப்பெற்று அமணர்கள் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் இந்த பாடிகள் அவர்களுடைய வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு குளம் இன்னும் பெரிதாக ஆக்கப்பட்டது. குண்டர் அழிய ஏழ் உலகும் குலவும் பெருமை நிலவியதால் இந்த செய்தி எல்லா இடங்களுக்கும் பரவியது. சோழ அரசன் இந்த நீதியை நிலைநிறுத்தினான். அண்டர் பெருமான் தொண்டர்கள் அமரர் அணியும் அணி ஆரூர் திருவாரூரிலே இந்த அற்புதங்கள் நடைபெற்றது. நாதமறைதேர் நமினந்தி அடிகளார் நல் தொண்டாக பூதநாதர் புற்றிடங்கொள் புனிதர்க்கு அமுதுபடி முதலாம். இப்போ அந்த சோழ அரசன் இதையும் கேட்டான், அதையும் கண்ணாலேயே பார்த்துட்டான். தண்டி அடிகளுக்கு கண் பெற்றதை அவனும் நேர பார்த்தான். நமினந்தி அடிகள் விளக்கறிததையும் பார்த்தானாம். அதனால அவன் என்ன செய்ய, அரசன் புற்றிடங்குள் புனிதருக்கு அமுதுபடி முதலாம். நீதி வளவன் தான் வேண்டும் நிபந்தம் பலவும் அரியணையின் மீது திகழ இருந்து அமைத்தான் வேத ஆகம நூல் விதி விளங்க. இப்போ அரசர்கள் தர்மத்தை பரிபாலிக்கணும், இதுதான் அரசனுக்குள்ள கடமை. ஆலயங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு அரசர்கள் உதவி செய்யணும். அப்போ அந்த காலத்தில் அரசர்கள் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டுக்கே உள்ள பெருமை, அவை பாட்டி சொல்லுவா, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லா ஊர்களிலும் ஒரு ஆலயம், ஏதோ ஒரு ஆலயம் இருக்கு. ஒரு ஆலயம் இல்லாமல் கிராமங்கள் இருக்காது. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எங்கும் ஆலயங்கள். அந்த ஆலயங்களை கட்டி அந்த ஆலயங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு நிபந்தம் என்று சொல்லக்கூடிய கட்டளைகளை அரசர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது நமக்கு தெரியும். வரலாற்றில் இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலயம் சொன்னால் இது இந்த அரசன் கட்டினது, இத்தனாம் ஆண்டு கட்டியது என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் அந்த ஆலயத்தினுடைய வழிபாட்டுக்கு அதற்கான தேவையான பொருள்களை எல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் பார்க்கின்ற பொழுது ராஜராஜ சோழன் எல்லா விதமான நிபந்தனைகளும் கொடுத்திருக்கிறான். அதை கல்வெட்டிலையும் பொறித்திருக்கிறான். தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா, நாம் கொடுப்பனவும் நம் அக்கன் கொடுப்பனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் கல்லிலும் செம்பிலும் வெட்டுக என்று ஆணையிட்ட என்று ஒரு வாசகம் கல்லில் இருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கல்வெட்டில் இருக்கு. நான் கொடுத்தது, நம் அக்கன்னா அவருடைய சகோதரி ஆகிய குந்தவை பெருமாட்டி கொடுத்தது, நம் பெண்டுகள் கொடுத்தது, அவருடைய மனைவிகள் கொடுத்தது, கொடுப்பார் கொடுத்தது. யாரெல்லாம் இந்த ஆலயத்திற்கு பொருள்கள் கொடுத்தார்களோ அவர்கள் என்ன கொடுத்தார்கள், யார் கொடுத்தார்கள் என்று வரும் எல்லாவற்றையும் கல்லிலும் செம்பிலும் வெட்டுகன்னு ராஜராஜ சோழன் அவன் திருமந்திரம் சொன்னான். அந்த ஓலையின் பேர் திருவாய் கேள்வின்னு சொல்றது. அரசனுடைய ராஜாக்கு ஒரு உத்தரவு போட்டான்னா, இந்த காலம் மாதிரி இல்லை, அந்த காலத்தில் ராஜாவுக்கு பக்கத்திலேயே 2 பேர் நிற்பார்கள். அரசன் சொல்லுவதை அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். அவர்களுக்கு திருவாய் கேள்வின்னு பேர். அவர்கள் கேட்டு பக்கத்தில் அதை ஓலையில் எழுதக்கூடியவர்கள், ராஜா என்ன சொன்னார் அப்படின்னு ஓலையில் எழுதக்கூடியவர்கள் 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு திருமந்திர ஓலை நாயகம்னு பேர். இந்த திருவாய் கேள்வி திருமந்திர ஓலை நாயகத்திட்ட சொல்லுவாங்க. அவங்க ஓலையில் எழுதி மீண்டும் அரசனிடத்தில் அதை படித்து அவன் சொன்னது சரிதான், நான் சொன்னது சரிதான்னு அவன் அப்ரூவ் பண்ணினாக்கா அப்புறம் அதை உடனே படி எடுத்து அந்தந்த இடங்களுக்கெல்லாம் அனுப்புவார்கள். கல்லிலே வெட்டுவார்கள், செம்பிலே வெட்டுவார்கள். இதுதான் பழைய காலத்தில் இருந்து. இப்போ நம்ம கெசட் பப்ளிகேஷன்னு இன்றைக்கு நம்ம சொல்லுவது போல பழைய காலத்தில் அப்படித்தான் இருந்தது. அப்படி இந்த மாதிரி இந்த சோழ அரசன் என்ன செய்தான், நீதி வளவன் என்பது சோழர்களுக்கு பெயர். நீதி வளவன் தான் வேண்டும் நிபந்தம் பலவும், அவன் நிபந்தங்கள் கொடுத்தான். இந்த திருவாரூர் ஆலயத்திற்கு நிபந்தம் கொடுத்தான். நிபந்தம் என்பது என்னங்கும்போது திட்டமாக அமைத்த கட்டளை. இந்த பொழுதுல இந்த நேரத்தில் இது செய்யணும் அப்படின்னு சொல்வது. அப்போ என்ன பொருள் கொடுத்தான்? வாச திருமஞ்சனம், பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கான பொருள்கள், பள்ளித்தாமம், அவருக்கு மாலை முதலியன, சாந்தம், சந்தனம், அணி தூபம், அப்புறம் பெருகும் தீபம் முதலாயினவும், திரு அமுதம். ஒரு சாமிக்கு ஒரு நிபந்தம்னு சொன்னால் அபிஷேகத்திற்கான பொருள்கள்,
அலங்காரத்திற்கான பொருள்கள், ஆடைகள் மற்றும் வஸ்திர சந்தனம், திருநீர் முதலான பொருட்கள், அப்புறம் தூப தீபம், அப்புறம் நைவேத்தியம், திரு அமுது, இவைகள் எல்லாவற்றுக்கும் இந்தந்த காலங்களில் இன்னென்ன இவ்வளவு இவ்வளவு கொடுக்கறது அப்படின்னு அவங்க எழுதுகிற அந்த கட்டளைக்கு நிபந்தம் என்பது பெயர். இந்த திரு அமுது என்று சொல்லுகின்ற போது அமுதுபடி செய்தல். அந்த அமுதுபடிங்கும்போது திரு அமுது, பால் அமுது, நெய் அமுது, தயிர் அமுது, அடைக்காய் அமுது அப்படின்னு அதையும் விரிச்சு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் சாமிக்கு இந்த நைவேத்தியம்னா இது என்ன நைவேத்தியம் அப்படிங்கிறதுக்கும் அவர்கள் அந்த கட்டளையில் கொடுத்துருவாங்க. அரசன் அந்த கட்டளையில் கொடுக்கலாம். அதுபடி அந்தந்த காலங்களில் அந்த நைவேத்தியங்கள் செய்யப்பட வேண்டுமா. இப்படி பல வகையான நிபந்தங்களை இந்த சோழ அரசன் என்ன செய்தனா, நமிநந்தி அடிகள் பேரிலேயே செய்தான். அவன் தன்னுடைய பேரில் இது பண்ணல. அந்த கட்டளையெல்லாம் திருவாரூர் கோயிலுக்கு ஏற்படுத்தினவன் அது நமிநந்தி அடிகளுடைய பேரிலேயே ஏற்படுத்தினானாம். நீதி வல்லவன் தான் வேண்டும் நிபந்தம் பலவும் அரியணையின் மீது திகழ இருந்து அமைத்தான். இப்போ இந்த வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் தினந்தோறும் திருவாரூரில் போய் விளக்கேற்றி கொண்டிருக்கிறார். தண்டியடிகள் கோயிலை குளத்தில் தூர்வாரி திருக்கோயிலை அற்புதமாக அமைத்தார். அரசன் அதற்கான நிபந்தங்களை எல்லாம் ஏற்படுத்தினார். வென்றி விளையார் மதிச்சடையார் வீதி விடங்க பெருமாள் தாம் என்றும் திருவாரூர் ஆளும் இயல்பின் முறைமை திருவிளையாட்டு ஒன்றும் செயலும் பங்குனி உத்தரமாம் திருநாள் உயர் சிறப்பும் நின்று விண்ணப்பம் செய்தபடி செய்து அருளும் நிலை பெற்றார். திருவாரூருக்கு தியாகராஜா தான் ராஜா. அவர் தான் ராஜா, அரசர். தியாகராஜர் தான் அரசர். அதை அப்பரடிகள் அமரர் நாடு ஆளாதே ஆரூராண்ட ஐராவணமே என்று தேவாரத்தில் சொல்லுவார். அவருடைய தேவாரத்தில் அமரர் நாடு ஆளாதே ஆரூர் ஆண்ட ஐராவணமே என்று சொல்லுவார். அப்படி திருவாரூரை தலைநகராக கொண்டு சிவபெருமான் 7 உலகங்களையும் ஆட்சி செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த பெருமான் திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜர் பல லீலைகளை செய்திருக்கிறாராம். எப்படி மதுரையில் சொக்கநாத பெருமானாகிய சிவபெருமான் 64 லீலைகள் செய்து திருவிளையாடல் புராணம் என்று அதை நம்ம போற்றி பாராட்டுகின்றோமோ, அந்த மாதிரி திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகேச பெருமானும் அங்கே லீலைகள் செய்திருக்கிறாராம். அதற்கு தியாகராஜ லீலைகள் என்று திருவாரூர் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு தனி நூலே இருக்கிறதா, தியாகராஜர் லீலைகள் என்று ஒரு நூல் இருக்கிறது என்று திருவாரூர் தலபுராணத்திலே சொல்லப்படுகிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். வென்றி விடையார் மதிச்சடையார் வீதி விடங்க பெருமாள் தாம் என்றும் திருவாரூர் ஆளும் இயல்பின் முறைமை திருவிளையாட்டு. திருவிளையாட்டுன்னு சொன்னால் இங்கே விழாக்கள், அந்தந்த காலத்தில் நடைபெறக்கூடிய விழாக்கள். அந்த விழான்னு சொல்கின்ற பொழுது நித்தம், நைமித்தியம், காமியம் என்று 3 வகையான பூசை முறைகள் உண்டு. நித்திய பூசை என்பது தினந்தோறும் அந்தந்த ஆலயத்தினுடைய ஆகமங்களுக்கு முறைப்படி அந்தந்த ஆகமத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைக்கு ஏற்றபடி. பழைய காலத்தில் 6 கால பூசை நடைபெற்றது. இப்போ எல்லாம் 3 காலம் நடக்கிறது அல்லது 2 காலம் நடக்கிறது. சில கோயிலில் ஒரு காலம் தான், உச்சி காலம் ஒரு காலம் தான் பூசை நடக்குது. அந்த நேரத்தில் நைவேத்தியம் பண்ணிட்டு கதவை சாத்திடுவாங்க. பல கிராமத்து கோயில்களில் நம்ம பாடல் பெற்ற தலங்களே கிராமங்கள் இருக்கிற கோயிலுக்கு நம்ம பார்க்கின்ற பொழுது ஆலயங்கள் எல்லாம் பூட்டி கிடக்கு. ஒரு வேளை பூசை தான். அவர் சிவாச்சாரியார் எங்கேருந்து வெளியூர்லேருந்து உச்சி காலத்தில் மட்டும் ஒரு அபிஷேகத்தை பண்ணி நைவேத்தியத்தை பண்ணிட்டு போயிடுறாரு. பாக்கி நேரம் பூட்டி கிடக்கிற நிலைமை இன்றைக்கும் இருக்குது. அந்த மாதிரி பல கோயிலுக்கு. அப்படி அந்த மாதிரி அந்த ஆலயத்தினுடைய வழிபாட்டு முறைகள் செய்கின்ற பொழுது விழாக்கள், அது நித்திய பூசையின் பேர். தினந்தோறும் நடக்க வேண்டிய, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சிவபெருமானுக்கு திருநீர் அபிஷேகம் செய்து திரு அமுது படைக்கணும். அந்த மாதிரி செய்யக்கூடியது நித்திய பூசை. நைமித்திக பூசைங்கிறது குறிப்பிட்ட சில விழா காலங்களில் செய்யக்கூடிய பூசை. அந்த மாதிரி நடக்கிற காலங்களில் சிறப்பாக சுவாமி திருவீதி உலா வருவது வழக்கம். அதுதான் திருவிளையாட்டுன்னு இங்கே சொல்லுகிறார். சாமி தன்னுடைய யதாஸ்தானத்திலிருந்து கிளம்பி வெளியே பொதுமக்கள் எல்லோரும் பார்க்கும் வண்ணமாக திருவீதி உலா வருதல், அதே திருவிளையாட்டு என்று சொல்கிறார். அந்த மாதிரி ஒன்றும் செயலும் பங்குனி உத்திரமாம் திருநாள். திருவாரூரில் சிறப்பு என்பது
அந்த பங்குனி உத்தரத்தினுடைய தான் மிகச்சிறப்பு. அப்பரடிகள் அதற்கு ஒரு பதிகமே பாடுகிறார். ஞானசம்பந்த பெருமான் திருவாரூரின் சிறப்பு என்ன என்று திருப்புகழூரிலே இருவரும் சந்திக்கும் போது கேட்கிறார். அப்பொழுது அப்பரடிகள் முத்து விதானமும் என்று தொடங்குகின்ற ஒரு பதிகத்தை திருவாரூரிலே அந்த திருவாதிரை நாள் அன்றைக்கு நடத்தக்கூடிய சிறப்பை, ஆதிரை நாள் சிறப்பை ஒரு பதிகமாகவே பாடுகிறார். அதே மாதிரி பங்குனி உத்திரமும் திருவாரூரில் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய மயிலாப்பூர் பதியத்தை நம்ம நினைச்சு பார்க்கலாம். மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட உருத்திர பல்கணத்தார் அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பூம்பாவையை எழுப்புகின்ற போது ஞானசம்பந்த பெருமான் ஆலயத்திலே மாதம் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய அந்த திருவிழாக்களை பற்றி சொல்லி, இதை பார்க்காமல் போய்விட்டாயே என்று சொல்லியே அந்த பூம்பாவை எலும்பும் சாம்பலுமாக இருக்கக்கூடியதை ஒரு பெண்ணாக அவர் எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு திருவிழா சிறப்பு என்பது மிக முக்கியமாக நம்முடைய திருவிழா ஆலயங்களிலே நடைபெற்று வருகிறது. அதை இங்கே அந்த மாதிரி பங்குனி உத்திர நாள் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. அதை இன்ன பரிசு திருப்பணிகள் பலவும் செய்தே ஏழுலகும் மண்ணும் பெருமை திருவாரூர் மன்னர் அடியார் வழி நிற்பார் அன்ன வண்ணம் திருவிளையாட்டு ஆடி அருள என்னாலும் நன்மை பெருக நமினந்தே அடிகள் தொழுதார். இப்படி திருவிழாக்கள் நடந்து கொண்டே இருந்ததாம். அதையெல்லாம் நமினந்தி அடிகள் தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடைந்தார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவர் உள்ளத்திலே மாறா அன்போடு இருந்தார்னு. இந்த திருவிழாக்களிலே ஒரு நாள் திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணலி என்ற கிராமத்திற்கு தியாகேச பெருமான் எழுந்தருளுகின்ற ஒரு உற்சவம். 10 நாள் திருவிழா நடக்குதுனாக்கா அதில் ஒரு நாள் அந்த மாதிரி பக்கத்தில், அது ஏதோ ஒரு நிபந்தம் இருந்திருக்கலாம், நமக்கு அது தெரிய வரல. மணலி என்ற ஒரு பக்கத்தில் இருக்கும் கிராமத்திற்கு தியாகேச பெருமான் எழுந்தருளுகிறார். தேவர் பெருமான் எழுச்சி திருமணலிக்கு ஒரு நாள் எழுந்தருள யாவர் எண்ணாது உடன் சேவித்து எல்லா குலத்தில் உள்ளோரும் மேவ அன்பர் தாமும் உடன் சேவித்து அணைந்து விண்ணவர் தம் காவலாளர் ஓலக்கம் அங்கே கண்டு களிப்பு உற்றார். திருவாரூரிலிருந்து சாமி அந்த மணலி என்பது இந்த ஏமப்பேரூரை தாண்டி போகணும், கொஞ்சம் இன்னும் தள்ளி போகணும், ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த மணலி என்ற ஊருக்கு சுவாமி சென்று அங்கே தரிசனம் கொடுக்கின்ற ஒரு திருவிழா நடக்கிறது. அந்த மாதிரி திருவாரூர் தியாகேச பெருமான் கிளம்பி செல்கிறார். அப்பொழுது எல்லா மக்களும் அங்கு செல்லுகிறார்கள். யாவர் எண்ணாது உடன் சேவித்து எல்லோரும் சென்று அவரை அங்கு தியாகராஜ பெருமானை கண்டு வழிபட்டு திருவிழாவை கொண்டாடுகிறார். நம்ம பொதுவாக அப்படி எடுத்துக்கலாம். ஒரு சிறப்பான திருவிழா சுவாமி எழுந்தருளுகிறார் என்கின்ற போது அந்த திருவிழாவை அந்த கிராமத்து மக்கள், சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், திருவாரூரிலிருந்து சென்று சேவிக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் போகிறார்கள். அந்த மாதிரி இவர் ஏமப்பேரூரிலிருந்து இவரும் மணலிக்கு சென்று மேவ அன்பர் தாமும் உடன் சேவித்து அணைந்து விண்ணவர் தம் காவலாளர் ஓலக்கம் என்பது அந்த திருவிழா சிறப்பு. உற்சவர் அந்த உற்சவ திருமேனிக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூசைகள் செய்கின்ற அந்த காட்சி அங்கே கண்டு களிப்புற்றார். பொழுது வைக சேவித்து புனிதர் மீண்டும் கோயில் புக தொழுது தம்மூர் மருங்கு அணைந்து தூய மனையில் புகுதாதே இழுதும் இருள் சேர் இரவு புறங்கடையில் தொயில இல்லத்து முழுதும் தருமம் பரிமனையார் வந்து உட்புகுத மொழிகின்றார். பகல் முழுக்க மணலியில சாமி அந்த மாதிரி திருவோலக்கம் இருந்தார். மீண்டும் மாலை நேரத்தில் திருவாரூர் ஆலயத்திற்கு தியாகராஜ சுவாமி மீண்டும் எழுந்தருளினார். அவர் கோயிலுக்கு வந்தவுடனே திருவாரூர் வரைக்கும் மீண்டும் சாமியோடு போய் திருவாரூர் கோயிலுக்கு சாமி சென்று சேர்ந்தவுடன் இவர் தன்னுடைய ஏமப்பேரூர் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வருகிறார். வந்து தொழுது தம் ஊர் மருங்கணைந்து தூய மனை வீட்டு உள்ளுக்குள்ளே நேரடியாக உள்ளே புகாமல் சைடு வழியாக பக்கத்து வழியாக சென்று கொல்லைப்புறத்திலே தங்கினார். இது பழைய காலத்தில் அக்ரஹாரம் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி பகுதிகளில் இவர் அந்தனர் என்பதனால அக்ரஹாரத்தில் தான் குடியிருந்திருப்பார். அக்ரஹாரங்களில் அந்த மாதிரி கொல்லைப்புறத்துக்கு செல்லுகின்ற பாதை ஒன்று சைடில் வச்சுருப்பாங்க. வீட்டுக்குள்ளே உள்ள நுழையாமல் தூய்மை இல்லாத காலங்களில்
தீண்டல் உள்ள காலங்களில் வந்து மனைக்குள்ள வீட்டுக்குள்ளே நேரடியாக போகாமல் சைடு வழியாக சென்று கொல்லைப்புறத்தில் சென்று குளித்து விட்டு பிறகு தான் வீட்டுக்குள்ளே நுழைவாங்க. அந்த மாதிரி அக்ரஹாரங்களில் வீடுகள் இருக்கும். அந்த மாதிரி இவரும் என்ன செய்தார், மருங்கு அணைந்து தூய மனையில் புகுதாதே, வீட்டுக்குள்ளே போகாமல் இழுதும் இருள் சேர் இரவு புறங்கடையில் துயிட சைடு வழியாக போனார். கொல்லை பக்கத்தில் போய் அங்கே உட்கார்ந்தார். இல்லத்து முழுதும் அவருடைய மனைவி வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே வாங்க என்று அவரை அழைக்கிறார். கேட்ட மனைவியாருக்கு அவர் என்ன பதில் சொன்னார், அதன் பிறகு நடந்தது என்ன என்பதை நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நமினந்தேடிகளை நிறைவு செய்யலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.